தமிழர்கள் தங்களுடைய ஆண்டை துவங்குகிற நாளாக, இந்திரனை வணங்கி துவங்குகிற ஒரு நாளாக இந்த நாளை போகி பண்டிகை என்று அழைக்கிறார்கள். உறவுகளுக்கு வணக்கம். மூவேந்தர் மீடியா பாண்டிய டிவி பல பொருளாதார சிக்கலுக்கு மத்தியில் தான் இதை நடத்திட்டு வந்துட்டுருக்கேன். இந்த மூவேந்தர் மீடியா வளர்ச்சிக்கும் என்னோடய வளர்ச்சிக்கும் உங்களால் முடிஞ்ச நிதி கொடுக்கணும்னு விருப்பப்படுற உறவுகள் உங்களால் முடிஞ்ச நிதி உதவியை கீழே கொடுக்கப்பட்டுள்ள வங்கி கணக்கையும் இல்லை ஜிபே நம்பர், ஃபோன்பே நம்பருக்கு உங்களால் முடிஞ்ச உதவியை உதவுன்றதை கேட்டுக்கிறேன். நன்றி. வணக்கம். உலகமெங்கும் வாழ்ந்து கொண்டிருக்கிறதான தேவேந்திர குல வேளாளர் சொந்தங்கள், தமிழர் குடிகள் ஒவ்வொருவருக்கும் எங்களுடைய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறோம். தமிழர் திருநாளாம் தை திருநாள், இந்த திருநாளுக்கு முதல் நாள் கொண்டாடுகிறதான போகி என்னும் இந்திர விழா இன்று நாங்கள் திருநெல்வேலி மாவட்டம் வீரவநல்லூர் பகுதி புதுவம்மன் கோவில் தெருவில் வசிக்கிறதான எங்களுடைய ஊர் சார்பாக இந்த இந்திர விழா நாங்கள் சிறப்பாக எடுத்துக்கொண்டிருக்கிறோம். ஒவ்வொரு தேவேந்திர குல வேளாளர்களுக்கும் எங்களுடைய இந்திரகுல அந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வதோடு, அதாவது போகத்தை உண்டு பண்ணுகிற அந்த இறைவனுக்கு போகி பண்டிகை கொண்டாடுகிறோம். போகி என்றால் இந்திரன் என்ற அர்த்தம். எங்களுடைய நிலத்திற்கும் இந்த நீர் மேலாண்மைக்கும் உதவியாக இருக்கிற அந்த இந்திர கடவுளை நினைத்து எங்களுக்கு முப்போகம் விளைய செய்கிற அந்த இந்திரனை வழிபடுகிறோம். எல்லாம் படைத்து ஒவ்வொரு கிராமத்திலையும் இன்றைய தினத்தில் தேவேந்திர குல வேளாளர்கள் வசிக்கிறதான ஒவ்வொரு இடங்களிலும் இந்திர விழா எடுக்கப்பட்டு வருகிறது. அதன் முதன் காரணமாக நாங்களும் எங்களுடைய கிராமத்தில் சார்பாக ஊர் மக்கள் சார்பாக நாங்கள் எடுத்துக்கொள்கிறோம். உண்மையிலேயே இந்த தெய்வங்கள் எல்லாம் பார்க்கும்போது இந்த தேவேந்திர குல வேளாளர் சமுதாயத்திலிருந்து வந்தது. அது மதுரை மீனாட்சியாக இருந்தாலும் சரி, பேரூர் பட்டீஸ்வரர் பச்சை நாயகியாக இருந்தாலும் சரி, ஒவ்வொரு இடங்களிலும் இருக்கிறதான தெய்வங்கள் இந்த தேவேந்திர குல வேளாளர்களுக்கு சொந்தமானவர்கள், எங்கள் குடியில் தோன்றியவர்கள் என்பதில் எங்களுக்கு பெரிய மகிழ்ச்சி உண்டு. இந்த அரசாங்கத்திற்கு நாங்கள் வேண்டிக் கொள்வது, எங்களை பட்டியல் விட்டு வெளியேற்ற வேண்டும். எங்களுடைய பிரதான நோக்கமே பட்டியல் வெளியேற்றம் வேண்டும். 6/6/1936 அன்று தான் எங்களை பட்டியலில் பிசி பட்டியலிருந்து எஸ்சி பட்டியலில் சேர்த்தார்கள். அன்றைய தீக்கா எங்களை மீண்டும் 5/6/1936 முன்பாக இருந்த பிசி பட்டியலில் எங்களை சேர்க்க வேண்டும். எங்களை இந்த பட்டியலை விட்டு வெளியேற்றி எங்களுடைய மக்கள் பொருளாதாரத்தில் எல்லா இடங்களும் நல்ல நிலைமையில் தான் இருக்கிறாங்க. எங்களிடம் கை நீட்டி வாங்கினவங்கெல்லாம் இன்றைக்கு பிசி பட்டியலில் இருக்கிறாங்க. ஆனால் எங்களுடைய சமுதாயம் மட்டும் இன்னும் எஸ்சி பட்டியலில் இருக்குது. இன்னொன்று சொல்லப்போனால் எல்லோரும் கையெடுத்து வணங்கிறதானே அது எந்த தெய்வமாக இருந்தாலும் சேர்த்தான், முருகனாக இருந்தாலும் சரி, தெய்வயானையாக இருந்தாலும் சரி, ஒவ்வொரு தெய்வங்களும் இந்த தேவேந்திர குல வேளாளர் சமுதாயத்திலிருந்து தோன்றியதான. இவர்களையெல்லாம் நீங்கள் வணங்கும் போது எங்களை நீங்கள் எஸ்சி என்று சொல்வது நீங்களே உங்களுடைய மனசுக்கு மட்டும்தான் தெரியும். நாங்கள் எஸ்சி அல்ல என்பதை, நாங்கள் இந்த தெய்வத்தின் குடி வந்தவர்கள். எங்களை பிசி பட்டியலில் இணைக்குமாறு மதிப்புக்குரிய தமிழக முதலமைச்சரை நாங்கள் கேட்டுக்கொள்கிறோம். இதேபோல் ஒவ்வொரு கிராமத்திலும் நம்முடைய மக்கள் நம்முடைய இந்திரன், நம்முடைய முப்பாட்டன் இந்திரனுக்கு நல்ல சிறப்பான விழா எடுக்க உங்கள் அனைவரும் அன்போடு கேட்டுக்கொண்டு, அனைவருக்கும் இனிய மலர்சிலம் படிவார்த்தி வணங்குவோம் இந்திரேஸ்வரனின் மலர்சிலம்படி வார்த்தி வணங்குவோம். மெய்யன்பர்களே, தை பிறந்தால் வழி பிறக்கும் என்று முன்னோர்கள் வாழ்க்கையில் இருக்கின்ற இடர்பாடுகளை எல்லாம் கடந்து இன்புறுகிற ஒரு நாளாக, தமிழர் திருநாளாக, தமிழர் மாதங்களின் பிறப்பு நாளாக, தமிழர்கள் தங்களுடைய ஆண்டை துவங்குகிற நாளாக, இந்திரனை வணங்கி துவங்குகிற ஒரு நாளாக இந்த நாளை போகி பண்டிகை என்று அழைக்கிறார்கள். போகி என்றால் சுகபோகங்களுக்கெல்லாம் தலைவன் என் அப்பன் இந்திரன், இந்திரேஸ்வரன், இந்திரலிங்கேஸ்வரன், இந்திர தேவேந்திர இந்திராணி தாயார் உடனமர் எங்கள் தேவேந்திர பெருமான். யோகத்தின் போகி அவன், யாகத்தின் போகி அவன், பக்தியின் போகி அவன், செல்வத்தின் போகி அவன், உழவின் போகி அவன். உயிர்களை 1000 கண் கொண்டு உயிர்களை காப்பது போல் பலாயிரம் கோடி கண் கொண்டு உயிர்களை காப்பவன் அப்பன் இந்திரேஸ்வரன்.
ஆகவேதான் இந்திரனை துவங்கி வருடங்கள் பிறக்கின்றன தமிழர்களுக்கு. உலகளாவிய இந்திர விழா உலகத்தில் எல்லா நாடுகளிலும் அறுவடை திருநாளாக அது விலகி கொண்டிருக்கிறது. இன்னும் சொல்ல போனால் இது உழவர் திருநாளாக, உழவர் பெருநாளாக, உலகத்தில் வாழ்கிற உயிரினங்களுக்கெல்லாம் உணவு வழங்குகிற நாளாக இந்த இந்திர விழா நடைபெறுகிற நாளாக இந்த தை முதல் நாள் அமைந்திருக்கிறது. ஆகவேதான் சொல்லுகிறார்கள், தை பிறந்தால் வழி பிறக்கும். தை பிறந்தால் வழி பிறக்கும் என்றால் உன்னுடைய வாழ்வில் எல்லா கஷ்டங்களும் மறந்து, எல்லா கஷ்டங்களும் உன்னை விட்டு விலகி போகம் என்கிற லாபத்தை, போகம் என்கிற இன்பத்தை, போகம் என்கிற தெய்வ பக்தியை நம்முடைய மக்களுக்கு வணங்குகிற திருநாளாக இந்த தை திருநாள் அமைந்திருக்கிறது. ஆன்றோர்களே, சான்றோர்களே, பக்த கோடி பெருமக்களே, இன்று இந்த இந்திரன் கோயில் கட்டுவதற்கான கட்டுமான நிர்வாகிகள் அடியனை அழைத்தார்கள். திரு சுந்தரராஜ் அவர்கள் என்னை அழைத்தார்கள். இங்கு வருகின்ற கட்டுமான பணியிலே இருக்கக்கூடிய ரங்கசாமி கொண்டு ஆகியோர்கள் என்னை அழைத்தார்கள். ஆகவே நாங்கள் கோவையிலே இருந்து நம்முடைய வரலாற்றினை எல்லாம் தோண்டி அகழ்ந்து எடுத்து உலகம் முழுவதும் மக்களுக்கு போதித்துக் கொண்டிருக்கின்ற இந்திரன் பத்திரிகையுடைய ஆசிரியர் பெருமகனார் உலகநாத தேவேந்தர் அவர்களுடன் அதை போன்றே ஆன்மீகத்துக்கு தன்னை ஒப்பு கொடுத்து கொண்டு தனி மனித ஒழுக்கத்தோடு பொது ஒழுக்கத்தோடு அடியேனுடன் பயணித்துக் கொண்டிருக்கின்ற வடிவேல் தேவேந்திரர் அவர்களோடு இன்று இந்த இந்திரன் கோயிலுக்கு வருகை புரிந்து இந்திர உச்சாரணங்களை சொல்லி இந்திர அகவல்களை பாடி நம் இந்திர சைவ சமயத்தை சார்ந்தவர்கள் என்பதை நிலைநிறுத்தி இந்த பூஜையை நெல்லின் மைந்தர்களாக, சேற்றுக்கால் செல்வர்களாக, உலகுக்கு உணவளிக்கக்கூடிய இந்த பன்னாடி பெருமக்களாக இருந்து இந்திரனை இன்று இந்த ஆன்றோர் பெருமக்கள், சான்றோர் பெருமக்கள், உழவர் பெருமக்கள், போர் மரபு கொண்ட சத்திரிய பெருமக்கள் இந்த பூஜையை செய்து முடித்தார்கள். இந்த பூஜை என்பது ஆன்றோர்களை நான் இப்பொழுதும் சொல்லுகிறேன், எப்பொழுதும் சொல்லுவேன், தமிழர்களுடைய தமிழ் மகனாய் பிறந்த அத்தனை பேரும் இந்திரனை வழிபட்டு துவங்குவதுதான் தைத்திருநாள். ஆகவேதான் இன்று போகி என்று இந்திரனை வழிபட்டு வருடங்கள் துவங்குகின்றன. இந்த நாளை இனிய நாளாக கொண்டாட வேண்டியது, பண்டிகையாக சிறப்பிக்க வேண்டியது உழவர் பெருமக்களுடைய கடமையாகும். இன்றும் வியட்நாமிலே மன்னர்கள் உழவர் பெருமக்களாக இருந்து அறுவடை திருநாளாக இந்த தை திருநாளை கொண்டாடுகிறார்கள். அவர்கள் பட்டம் ஏற்கின்ற பொழுது தேவாரம் திருவாசகம் பாடி பட்டம் ஏற்கிறார்கள். இதை எல்லா நாடுகளிலுமே சப்பா பண்டிகையாக அமெரிக்கா கண்டத்திலே உள்ள கனடா நாட்டிலே கொண்டாடுகிறார்கள், பிலிப்பைன்ஸிலே கொண்டாடுகிறார்கள். தமிழர்கள் எங்கெல்லாம் இந்த தேவேந்திர மக்கள் இந்த இந்திய துணைக்கண்டத்திலிருந்து பரவி உலகம் பூராம், அதாவது குமரிக்கண்டம் வீழ்ந்த பொழுது உலகம் பூராவும் சென்று குடியேறி உழவினை விதைத்து காட்டி, உழவினை வளர்த்து காட்டி, உயிர்களுக்கு உணவிட்ட இந்த பண்டிகை உலகம் முழுவதும் அறுவடை திருநாளாக கொண்டாடப்படுகிறது. ஆன்றோர்களே, சான்றோர்களே, இந்த இந்திர கடவுள் அமர்ந்திருக்கிற இடம் என்பது விவசாயிகளுடைய இடமாகும். ஆக இங்க இருக்கக்கூடிய விவசாயிகள் அத்தனை பேரும் இந்திர பெருமானை வணங்கினால் அவருடைய குடும்பங்கள் அனைத்தும், அவருடைய சந்ததியர் அனைத்தும் நீடூழி 16 செல்வங்களும் பெற்று பெருவாழ்வு வாழ்வதற்கு அடிப்படையாய் அவன் வரம் தரக்கூடிய இடமாக இந்த இந்திரன் கோவில் அமைந்திருக்கிறது. ஆகவே இங்கு எழுந்தருளியுள்ள இந்திரனை வணங்குவது இங்கு இருக்கக்கூடிய அனைத்து சமூக மக்களின் கடமையாகும். ஆக இன்று திரு சுந்தரராஜ் அவருடைய அழைப்பினை ஏற்று, திரு ரங்கசாமி அவருடைய அழைப்பினை ஏற்று இங்கு வருகை தந்து இந்த பூஜையை சிறப்பித்து கொடுப்பதற்கு அடியேனுக்கு கிடைத்த ஒரு சிறந்த வாய்ப்பாக கருதி, இந்திரனுடைய வரமாக கருதி அடியேன் இங்கு வந்து இந்த பூஜையை நடத்தி இருக்கின்றேன். ஆன்றோர்களே, வருட வருடம் இது நடைபெற வேண்டும். உலகத்தினுடைய முதல் கடவுளே இந்திரன் தான். உலகத்தில் இந்திரன் தான் பல்வேறு வகைப்பட்ட பெயர்களிலே வணங்கப்பட்டு கொண்டிருக்கிறான்.
சிவன் கோயில் என்று எடுத்தால் சிவனுடைய கோவிலில் இருக்கக்கூடிய விமானம், கருவறையின் மேல் இருக்கக்கூடிய கோபுரம் எனப்படுவது இந்திர விமானம்தான். அதே மாதிரி அது சிவாலயமாக இருக்கலாம், வைணவாலயமாக இருக்கலாம், அம்மன் ஆலயமாக இருக்கலாம். அங்கு தெப்ப திருவிழா என்று நடந்தால் அது இந்திர தெப்பம் தான். காட்டலாம். தேங்காய் உடைச்சிட்டு சாம்பிராணி இந்த பக்கம் அப்படி வந்துருங்கப்பா. பாயசம் கொஞ்சம் கீழே குறைக்கலையே, அது இலைய எடுத்து போட்டு கொஞ்சம் கொஞ்சம் தள்ளி கழிக்கிட்டு வர வர இலையிலே வடப்போட்ட இலையிலே லைட்டாக வை. நான் விட்டுரு நம்ம எரிஞ்சிட்டு முத்து ஆக்கலாம். చూడతా కొరే அதை முக்கால் குவாட்டர் அடிச்சுருந்தாங்க. முழு குவாட்டரே ஒன்று செய்ய முடியாது, முக்கால் குவாட்டர் ஒன்று செய்யும். சாமி கும்பிட்டு போவா பேச்சு கூட ரொம்ப இருட்டாட்டு. நேரம் போகணும். எங்கள் அத்தையும் மாமா வச்சுன்னா நல்லா நேரம் போகணும். நேரம் போச்சு நேரம் போகணும். இதாவது பரவாயில்ல, நீங்கள் மற்றனை வந்து சிரிச்சு வர முடியா. நல்ல நேரமாக தான் திடீர்னு வாங்கிட்டு போவா. அதை தான் போகும்போது
வீட்டாய வர சொல்லிட்டாங்க. பேச்சப்பட்டா ஆமா ஆமா அதுக்கே சொல்லிச்சு விழுந்துருமே. மேலும் இது போன்ற வீடியோக்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நம்ம மூவிந்தர் மீடியா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மறக்காம பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல்ங்கிற ஆப்ஷனை சேர்த்து கிளிக் பண்ணிக்கோங்க. அப்பதான் உங்களுக்கு செய்திகள் உடனுக்குடன் வந்து சேரும். நன்றி.